காலகட்டத்தில் இனி வாழவே முடியாது என்ற நிலை வரும்போது மாபெரும் புரட்சி கிளர்ச்சி இந்த நிலத்தில் வெடிக்கும். அன்னைக்கு எவரும் எதிர்நிற்க முடியாது. கார் இல்லை என்று எந்த தேசத்திலும் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த தேசத்திலும் புரட்சியை கட்டுப்படுத்த இருந்ததில்லை. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, மனிதனுக்கு உரிமையும் விடுதலையும் எவ்வளவு முக்கியமோ அப்படி உலக உயிர்களுக்கு நீரும் காற்றும் அவ்வளவு முக்கியம். உனக்கு நீரற்ற நகரமா மாறிட்டு நான் பாக்குறேன்ல, ராமநாதபுரத்துல என்ன நடக்குது? ராத்திரியில நம்ம ஆத்தாவுக்கு ஒரு தீப்பத்தி பிடிச்சிட்டு அகப்பை எடுத்துட்டு போய் ஒரு சரங்க ஊற்றிட்டு வந்து குடத்தை விடிய விடிய கறந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வருது. எப்ப? 2018. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்? என்ன வச்சுட்டு போவ? ஆறுல குடிச்சா, கிணறுல குடிச்சா, கம்மாயில குடிச்சா தண்ணிய இப்ப போத்தல குடிக்கல. வருங்கால தலைமுறைக்கு என்ன வச்சுட்டு போவ? தாயின் மாறில் பால் குடிக்கலாம், அது இயற்கை, அது இயல்பு. மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அப்படிப்பட்ட கொடுமையை செஞ்சிருக்கான். தண்ணீர் எடுத்துட்டான். தண்ணீர் மனித உயிர்களுக்கு மட்டுமானதல்ல, உலகின் எல்லா உயிர்களுக்குமான உயிராதாரம். தண்ணீரே எடுத்துட்டான். அவ்வளவுதான். இன்னும் 10 ஆண்டு கழிச்சு நீ கற்பனை செஞ்சு பாரு, நம்ம பூமி என்ன ஆகுது, தண்ணிக்கு என்ன செய்வோம்னு பாரு. அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. 2020 அவன் சொல்ற நிதி ஆயோக் என்ன அறிவிக்குது? உலகத்திலே அதிகமா நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிகமா உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படின்னா 2020 நீரற்ற நகரமா மாறிடுவோம், நாடா மாறிடும். அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன? நீரை தேக்கி சேமிக்கிறது என்ன திட்டம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. அதை பற்றி பேசவும் கிடையாது. ஆனா வர தலைவெல்லாம் நாங்க ஊழலை ஒழிப்போம், நாங்க லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம். லஞ்சம் சோத்துல எழுதிருக்கு, ஊழல் லஞ்சம் அடிக்கிறது. அது என்ன செய்யுது? வெளிப்படையான நிர்வாகம். ஆனால் நீங்க அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும், மண்ணை காப்பாற்ற மண்ணுக்கான அரசியலை செய்யாது அதில் வாழ்கிற மனிதரை வாழ வைக்க முடியாது. இவன் மனிதனுக்கான அரசியலை மட்டும்தான் பேசுவான். உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர், உனக்கு ஃபேன், உனக்கு டிவி, உனக்கு ஸ்கூட்டிக்கு மானியம். சரி, மிக்சி கொடுத்துருவா, கிரைண்டர் கொடுத்துருவா, எதை போட்டு அரைக்கிறது, எதை போட்டு ஆட்டுறது ராஜா? எதை அரைக்கிறது? வேளாண்மை இல்ல, விளைச்சல் இல்ல, நீர் இல்ல, அப்புறம் மிக்சி கிரைண்டருக்கு மண்டையை கொடுத்துக்க அப்படி ஆட்டி கிடக்கிறதா? என்ன எப்படிப்பட்ட திட்டங்கள் பாரு. அம்மா வந்தா ஃபேன் கொடுத்துரும், அம்மா வந்தா தோசை இல்லை. நீங்க தோசையை சுட்டு தின்னது இல்லையாடா? தோசை முக்கியம் சுட்டது இல்லையா? மிக்சி கிரைண்டர் அடிப்படை தேவை. ஒரு மிக்சி கிரைண்டர், ஒரு ஃபேன் மனித வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத பிச்சைக்கார நிலைமைக்கு நம்ம வச்சுட்டான். கேட்ட சாதனை தாடிக்கு தங்கம் அரைப்பவன், அரைப்பவன் கூட வாங்கி கொண்டாட்டி இடத்துல கட்ட முடியாது. எதுக்கு தான் கொண்டாட்டி? தாடிக்கு தங்கம், தாடிக்கு தங்கம் கொடுக்கும், தாடிக்கு தங்கம் கொடுத்தோம், தாடகை தங்க தலைவி, தாடைக்கு தங்கம் கொடுத்தோம். குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாடி அறுத்தது, 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. தாடி எடுத்து அது தாடி எடுத்தோம், தாடி எடுத்த தலைவி, தாடி எடுத்ததுன்னு சொல்லு. சட்டசபையில குட்காவோட ஐயா ஸ்டாலின் குட்காவோட ஏன் நீங்க காய்ச்ச குவார்டர்ல அதுவும் எடுத்துட்டு போய் குவார்டரோட முடிஞ்சா குவார்டர் அவருக்கு ப்ராப்பர்ட்டி. மாறி ஒரு வேடதாரிகளை நீங்க உலகத்துல என்ன பேசுவாங்க? திராவிட நாங்க வரலைன்னா நீங்க எல்லாம் படிச்சிருக்கணும், சீமான் படிச்சிருக்க முடியுமா? இப்படி பேசுறதுக்கு யாரு யாரு படிக்க வச்சது? என்னத்தை படிக்க வச்சா சொல்லு? திருக்குறள், மணிமேகலை, சிலப்பதிகாரம், சிவகி சிந்தாமணி, 18 இதென்ன புறநானூறு, இதுதானே படிக்க வச்ச? இதுதானே இதை எழுதுனே யார் படிக்க வச்சு? என்னமோ இவை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவனுமே படிக்காத மாதிரி திருக்குறள் மாதிரி ஒரு அறநூல் மனித வாழ்க்கைக்கு ஒரு பொது மழை உலகத்தில் எவனே கிடையாது. தமிழின மூதாதை கொடுத்தவரா உலகத்துக்கு பொதுமையா கொடுத்தது. அவனை போல ஒரு ஆய்வார்ந்த பெருமகன் உலக வரலாற்று எந்த இடத்துல கிடையாது, யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு எவ்வளவு இவர்கள் குறையே சொல்ல முடியாத ஒரு மறை எழுதினான்னா எவ்வளவு செழுமையான கல்வி அறிவு பெற்றிருக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்புனா எவ்வளவு அறிவார்ந்த சமூகம் அது. இன்னைக்கு தானே கக்கூஸ் கட்டுங்கிறாரு மோடி.
சிந்து சமவெளி நாகரிகத்துல 5000 ஆண்டுக்கு முன்னாடி என் மூதாதைகள் வந்து கழிவறை கட்டுவாங்க வேண்டா. இன்னைக்கு தானே தொழில் நகரம்ங்கிற. கீழடியில தோணுனா அவன் தொழில் நகரம் வச்சு வாழ்ந்துட்டாங்களா 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. என்ன பேசுறது?